ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் vlog தான். ஜென்ரலாகவே இந்தியா போனால் எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இந்தியாவில் மிஸ் பண்ணுற நிறைய திங்ஸில் இந்த ஷாப்பிங்கும் ஒன்று. ஜப்பான்லேயும் நான் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணுவேன், பட் என்னால் வந்து ரிலேட் பண்ணிக்கவே முடியாது. நிறைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ஷாப் பண்ண முடியும். பட் இந்தியாவில் ஷாப்பிங் பண்ணால் தான் ரொம்பவே லைவ்லியாக எனக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்தியா ட்ரிப் வரப்போ தான் நாங்கள் வந்து ஒரு இயருக்கே தேவையான எல்லா திங்ஸையும் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கணும். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எங்களோட வெக்கேஷன் வந்து ஷாப்பிங்லேயே தான் இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ அதனால் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். கேஷுவல் வேர்ஸ், சுடிதார்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து டிசைனர் சாரீ செக்ஷனில் இருக்கேன். என்ன தான் பட்டு புடவெல்லாம் கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக டிசைனர் சாரீஸும் இப்போ சூப்பராக இருக்குது அண்ட் நிறைய ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2000 3000 ரேஞ்சில் இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாம். ஒரு பார்ட்டி வியருக்கு ஒரு ரிசப்ஷன் லுக் கொடுக்குது இந்த சாரீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் மெயினாக அந்த டிஸ்பிளேயில் இருந்த சாரீ தான் வந்துட்டு கேட்டிருந்தேன். இதில் 2 கலர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஒன்று வந்து லைட் கலர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது நெட்டு, அதே மாதிரி சீக்வன் பேட்டர்ன் ரெண்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேயில் இருந்த சாரியே வந்து காட்டினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 5000 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் பூனம் மெட்டீரியல்னு நினைக்கிறேன், பட் ஷைனிங் செம்மையாக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஷைனிங் மெட்டீரியல்லே கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இந்த சாரியில் அந்த டார்க் கலர் வந்து லைன் மாதிரி வந்த அந்த பேட்டர்ன் மட்டும் தான் கொஞ்சம் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு அப்படியே லெஹங்கா செக்ஷனுக்கு வந்திருக்கேன். நல்லா காஸ்ட்லி லெஹங்காஸும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 2000 அந்த ரேஞ்ச்லேயே ரொம்ப டீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம வந்து வாங்குற மாதிரியும் நிறைய லெஹங்காஸ்லாம் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல் ஒர்க் பண்ண சுடிதாஸும் வந்து பார்த்தேன். அதுவுமே ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ரைடல் லெஹங்காவுக்கு ஈக்குவலாக இந்த சுடிதாஸ்லாம் இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பெல்ட்டெல்லாம் வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து கவுன் செக்ஷனில் இருக்கேன். இதுவுமே வந்து லெஹங்காக்கு ஈக்குவலாக ப்ரைடல்லாம் வியர் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து ஃப்ராக் எல்லாம் ஃபுல் ஒர்க் வச்சு இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 4000 5000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பட் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ராக்னால் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எனக்கு இந்த ஃப்ராக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, இங்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து டிசைனர் சாரீ செக்ஷனுக்கே திரும்ப வந்தாச்சு. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ஆர்கன்ஸா மெட்டீரியலில் தான் சாரீஸ்லாம் இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் நிறைய கடையில் வந்துட்டு இந்த ஆர்கன்ஸா மெட்டீரியலில் பார்த்தேன். அங்கே எல்லாமே பேட்ச் ஒர்க் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ நான் வச்சுருக்க இந்த சாரீ வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி இல்லாமல் அதுலேயே வந்து அந்த சாரீ மெட்டீரியல்லே வந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் பேட்டர்ன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஆர்கன்ஸா மெட்டீரியல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே லைட் கலர்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆர்கன்ஸா சாரீ வந்து வாங்கி வியர் பண்ணிக்கலாம். டார்க் ஷேட் வந்து எந்த கடையிலுமே என்னால் பார்க்க முடியல. இந்த ஸ்கை ப்ளூ, இந்த பிஸ்தா க்ரீன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ ஒரு வேளை ஆர்கன்ஸா சாரீஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்டில் பார்ட்டி வியர்னே மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு செம்ம ஷைனிங்காக கிளிட்டரியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஜுவல் செட்டுமே வந்து கொஞ்சம் பார்த்தேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியர் மாதிரி கிருஷிவுக்கும் வந்து ஷாப் பண்ணணும். ஸோ அதனால் கிருஷிவ் செக்ஷனில் வந்து அவனுக்கு 2-3 ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சு பார்த்தோம்.
கோட் மாடலே நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு. அதில் இந்த கோட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி எம்ப்ராய்டரியில் கலர்ஃபுல்லாக வந்து டிசைன்ஸ்லாம் இருந்தது. வெல்வெட் கிளாத்தில் பின்னாடி இருந்தது. ஸோ வியர் பண்ணதும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் அவனுக்கு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மங்கலில் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து ஷாப் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதை ஷாப் பண்ண போகிறப்ப அப்படியே கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த காமதேனுலாம் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பர்சஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பேக் செக்ஷனுக்கு வந்துட்டேன். ஹேண்ட்பேக்ஸ்லாம் இங்கே கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் சைஸஸ்மே வேரியஸ் சைஸஸில் இருந்தது. லெதர் பேக் ஆகட்டும், கிளாத்தில் பேக்ஸு மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறனாலும் அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸும் இருந்துச்சு. மெயினாக நீங்கள் ஹேண்ட்பேக் வாங்குறப்ப இந்த பிடியை தான் நீங்கள் பார்த்து வாங்க. இந்த மாதிரி வந்து பெல்ட் வச்சு ஆணி அடித்த மாதிரி இருக்கணும் ஹேண்ட்பேக்ஸு. ஸோ அப்போ தான் வந்து அந்த பிடி ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. சில ஹேண்ட்பேக்ஸ்லலாம் தையெல்லாம் அடிச்சிருப்பாங்க ஹேண்டில். ஸோ அது வந்து சீக்கிரமாக பிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு இந்த மாதிரி பெல்ட் மாடலில் இருந்தாலும் அதர் சைடு வந்து இந்த மாதிரி ரன்னிங்கில் தான் தையல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தையல் இருக்கிறப்ப நம்ம ஹேண்ட்பேக்கில் நிறைய வெயிட் வச்சு யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த தையல் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜென்ரலாகவே ஹேண்ட்பேக்ஸில் நிறைய ஜிப் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஹேண்ட்பேக்கில் கிட்டத்தட்ட வெளியில் பார்க்குறதுக்கே 10 ஜிப் போல் இருக்கும்னு நினைக்கிறேன். சைடு ஜிப்பு, ஃப்ரண்ட்டில் ஜிப்பு அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த வெள்ளி பொருட்கள்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால வெள்ளி கடைக்கு வந்து வந்திருக்கோம். இது வந்து கல்யாண சீருக்காக. வெளியிலேயே வந்து பூஜை பொருட்கள்லாம் மெயினாக வந்து பஞ்ச பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு காமாட்சி விளக்கு பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த காமாட்சி விளக்குலேயே வந்து 2-3 டைப்பில் இருந்துச்சு. அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி, அப்புறம் லக்ஷ்மி மட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மியோட இமேஜே வந்து ஒரு இதில் இருந்துச்சு, அதாவது ஹோல் மாதிரி இருந்தது. இன்னொரு விளக்கில் வந்துட்டு பின்னாடியும் வந்து சாமி படமே இருந்துச்சு. 3 டிசைனுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி டம்ளர்லேயுமே வந்துட்டு பிளெயின் டம்ளர்ஸும் இருந்துச்சு, கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரியும் இருந்துச்சு. டிசைன் போட்ட டம்ளர் தான் வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிளெயின் டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் மாதிரி தான் இருந்துச்சு. டிசைன் போட்டது தான் வந்து பார்த்ததுமே வந்து வெள்ளி டம்ளர்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் தான் வந்து பார்க்கணும். எவ்வளோ நம்ம வந்து டிசைன் டீப்பாக பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணுறப்ப வந்து கேர் பண்ணி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
அப்புறம் குங்கும சிமிழும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயினாக காட்டினாங்க. எனக்கு அந்த ப்ளெயினாக காட்டின குங்கும சிமிழ்லாம் அவ்வளோவா பிடிக்கல. கொஞ்சம் டிசைனாக கேட்டிருந்தேன். ஸோ டிசைனில் பார்த்ததும் நல்லா இருந்துச்சு. இந்த கலர் இருக்கிறதாகட்டும், பிடியில் வந்துட்டு இந்த மயில் மாதிரி போட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த குங்கும சிமிழ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குங்கும சிமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்துட்டு அந்த மூடி வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி இருக்குது. அதாவது ஒன் சைடு அட்டாச்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சு இது. குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. சைட்லேயும் வந்து சலங்கெல்லாம் இருந்துச்சு. இந்த குங்கும சிமிழில் ஃபுல்லாக யானை டிசைன் போட்டு இருந்துச்சு. பட் சலங்கை இல்லை. பட் இந்த சலங்கை வச்ச குங்கும சிமிழ் விட இது கொஞ்சம் பெருசு. ஃபைனலாக எல்லா பொருளும் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் வாங்க போகிறோம். ஸோ ஒரு சைட் கல்யாண ஷாப்பிங்லாம் போயிட்டே இருக்குது. அண்ட் சைட் பை சைடு என்னோடய ட்ரெஸ்ஸும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சில்வர் பார்டர் வச்சுருக்க பட்டு சாரீ தான் வந்துட்டு நான் ரிசப்ஷனுக்கு கட்டலான் இருக்கேன். ஏன்னா அந்த சில்வர் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசப்ஷன் லுக்கு கொஞ்சம் அந்த பார்ட்டி லுக் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த பியூட்டிஃபுல்லான அந்த மெரூன் கலந்து ஒரு பீச் கலர் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியுது. இந்த சில்வர் பார்டர் வச்ச இந்த பட்டு சாரீ தான் வந்துட்டு நாள் கல்யாணத்துக்கு நாள் வந்து வியர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ரன்னிங்லேயே பீச் கலரில் இந்த டபுள் ஷேட் கலரில் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இது நான் அப்புறமா தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சாரீக்கு என்ன ப்ளவுஸ் வியர் பண்ண போகிறேன்னா, ரெடிமேடில் வந்து எனக்கு எக்ஸாக்ட் கலர் வந்து கிடச்சிது. ஸோ இது வந்து பை லக்கு தான் அப்படி சொல்லணும். அண்டு இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, நான் வந்து தேடிட்டு இருந்தது வந்து பார்ட்டி வியர், ரிசப்ஷன் வியர் அந்த மாதிரி தான் வந்து ஏம் பண்ணியிருந்தேன். ஸோ சில்க் சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் பேட்டர்ன் வச்சு ப்ளவுஸ் வியர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்கிட்டேன். அண்டு ஸோ கையில் ஹேங்கிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ்லாம் வந்து நானே கடையில் ரெடிமேடாக வாங்கி அதை வந்து கையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மித்தபடி இந்த ப்ளவுஸ் கட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் கட்டிங் தான். அண்ட் அதே மாதிரி எந்த ஆரி ஒர்க் எதுவும் இல்லை. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன். உள்ளார லைனிங் கிளாத் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. நீங்கள் இந்த சாரின்னு இல்லை, நீங்கள் வேறு சாரீ கூட நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது இது வந்து கல்யாணத்தப்போ நான் வந்து கட்ட போகிற சாரீ. அந்த சாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா லைம் எல்லோ கலரில் இருக்கும். பார்டர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க்குக்கு வந்து கொடுத்துருந்தேன். இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து வந்துருச்சு. இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போதே எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. நான் எப்படி ஃபீல் பண்ணேனோ அதே மாதிரியே வந்து வந்துருந்துச்சு. கையில் வந்து நெட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு நெட் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் அண்டு பீட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கிறிஸ்டல்ஸ்லாம் வச்சுட்டு லைனாக க்ராஸ் லைன்ஸ் வர மாதிரி டிசைன் ஃபுல்லாகவுமே இருக்குது.
ஸோ இந்த டிசைனை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அண்ட் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பார்டருக்கு ஏற்ற மாதிரி அண்டு உள்ளார ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலருக்கு ஏற்ற த்ரெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. சாரீ பார்டர் அண்ட் பாடி கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறனால நம்ம அந்த டிசைனை சூஸ் பண்ணி ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டே வந்துட்டு இந்த டிசைனுக்கு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நெக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தேன். நெக்கில் வந்து பேர்ல் பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேங் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வியர் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இதான் வந்துட்டு நெக் டிசைன் அண்ட் ஹேண்ட் டிசைன் என்னோடய ப்ளவுஸில். நெக்ஸ்ட்டு அவருக்கு ஷாப்பிங் பண்ணணும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஊர்லேருந்து வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேசர்ஸ்லாம் பார்த்தேன். இந்த பிளேசர் பீச் கலரில் நல்லா இருந்துச்சு, ஷைனிங்காக. இந்த கோட் மாடல்ஸும் பார்த்தோம். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, சிம்பிளாக இருந்தாலும் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே சமயம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு குர்தாஸ் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு குர்தாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு சீக்வன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் வந்து குர்தாஸ் காட்ட சொன்னேன். பட் அதில் வந்து எங்களுக்கு கலர் கொஞ்சம் மேட்சிங்காக கிடைக்காத மாதிரி இருந்தது. இந்த சீக்வன்ஸ் ஒர்க்லேயும் வந்து எல்லா டிசைனுமே வந்து பிடிக்கல. ஸோ அதனால குர்தா மாடல்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஃபிட்டிங் அப்புறம் கிளாத்தோட மெட்டீரியல் இதெல்லாம் வந்துட்டு பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும், அவங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து. அவருக்கு வந்து இந்த ஒயிட் கலர் குர்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட சில்வர் கலர் சாரீக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த குர்த்தா தான் வந்து வாங்கினோம். இவ்வளோ நாள் கல்யாண வேலைகள், ஷாப்பிங் அப்படின்ட்டு நாள் போனதே தெரியல. இன்னும் கொஞ்ச நாளில் என் தங்கச்சி கல்யாணம் வரப்போகுது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். அடுத்தது வ்ளாக்ஸில் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ப்ரீத்தி.